हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 19/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சாட்சியாக பார்ப்பவராக ஆவது எப்படி? இன்று பாப்தாதா இந்த பழைய உலகத்தின், பழைய ராஜ்யத்தின் உலகத்தில் முற்றிலும் இற்றுப்போன உலகத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியதிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருந்தோம். ஆத்மாக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காலம், ஆனால் உடலால் சகித்து கொள்ளவும் வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தில் இயற்கையின் 5 தத்துவங்களும் எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்கும் சேவாதாரிகளாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பழையதைத்தான் புதியதாக ஆக்க வேண்டும். பழையதில் சேவாதாரியாக ஆகியே தீர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது செய்யும் இந்த சேவை பல ஜென்மங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து விடுவித்து விடுகிறது. இந்த சேவையின் பலன் சொரூபமாக இயற்கை மற்றும் சைத்தன்ய சேவாதாரிகள் உங்களுடைய நாலாபுறங்களிலும் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எனவே நிரந்தரமான அனைத்து பிராப்தியின் எதிரில் இந்த சிறிதளவு சகித்து கொள்வது கூட சகித்து கொள்வதாக அனுபவம் ஆவதில்லை. சிரேஷ்ட சேவையின் போதை மற்றும் குஷியில் சகித்து கொள்வது கூட ஒரு சரித்திரத்தின் ரூபத்தில் மாறிவிடுகிறது. பாகவதம் உங்கள் அனைவரின் சகித்து கொள்ளும் சரித்திரத்தின் நினைவு காவியம். எனவே சகித்து கொள்வது அல்ல, ஆனால் நினைவு சின்ன சரித்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் பகவானின் குழந்தைகள் தந்தையை சந்திக்க வேண்டும் என்ற அன்பில் என்னென்ன செய்தார்கள் என்ற இதே மகிமையை கோபி வல்லபரின் கோபகோபியர்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற மகிமையை கேட்டிருக்கிறீர்கள். எனவே இது சகித்து கொள்வது அல்ல, ஆனால் சகித்து கொள்வதுதான் சக்திசாலி ஆக்கிக் கொள்கிறது. சகித்து கொள்ளும் சக்தி மூலம் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆகிறீர்கள். சகித்து கொள்வதாக அனுபவம் ஆகிறதா அல்லது விளையாட்டாக அனுபவம் ஆகிறதா? மனமோ எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருக்கிறது தான் இல்லையா? மனதின் குஷி இந்த கொஞ்சம் கொஞ்சம் சகித்து கொள்வதையும் குஷியில் மாற்றிவிடுகிறது. உடலும் உன்னுடையது, மனமும் உன்னுடையது என்றால் யாரிடம் உன்னுடையது என்று கூறினீர்களோ அவருக்கு தெரியும். நீங்களோ விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருங்கள். எந்த நேரம் உடலின் கணக்கு வழக்கை முடிக்கும் பங்கை செய்கிறீர்களோ அந்த நேரம் பாபா, நீங்கள் உண்டு, உங்கள் காரியம் உண்டு, உங்களுக்கு தான் தெரியும் என்ற நிரந்தர நினைவில் மட்டும் இருக்க வேண்டும். நான் நோயுற்று இருக்கின்றேன், என்னுடைய உடல் நோயுற்று இருக்கிறது என்று அந்த மாதிரி எண்ணம் இருக்க வேண்டாம். இது உங்களுடைய சொத்து, உங்களுக்கு தான் தெரியும். நான் சாட்சியாக இருந்து உங்களுடைய சொத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இதைதான் சாட்சியாக பார்ப்பது என்று கூறுவது. ட்ரஸ்டி ஆக வேண்டும். அதே போலவே மனமும் உன்னுடையது, என்னுடையது இல்லவே இல்லை. எனது மனம் ஈடுபடுவது இல்லை, எனக்கு யோகா வருவதில்லை, என்னுடைய புத்தி ஒருமித்து இருப்பதில்லை என்ற இந்த என்னுடைய என்ற வார்த்தை குழப்பத்தை உருவாக்குகிறது.
என்னுடையது என்பது எங்கே இருக்கிறது? என்னுடையது என்பதை அகற்றுவதுதான் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவது. என்னுடைய பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை ஞான மார்க்கத்தில் வருவதில்லை. அவருடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களை பற்றி மட்டும் ஏன் நினைக்கிறீர்கள்? என்னுடையவர்கள் என்ற உணர்வோடு ஏன் நினைக்கிறீர்கள்? இந்த மாதிரி ஒருபோதும் எந்த குழந்தையும் என்னுடைய ஊரின், தேசத்தின் ஆத்மாக்களின் பூட்டை திறங்கள் என்று கூறவில்லை. என்னுடைய மனைவியின், என்னுடைய குழந்தைகளின் என்ற இந்த என்னுடையவர்கள் என்ற உணர்வை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் கொண்டு வருவது இல்லை. எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட சுப பாவனையை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் வைத்து கொண்டே அனைவரின் கூடவே அந்த ஆத்மாக்களையும் பாருங்கள். என்ன புரிந்து கொண்டீர்கள்? உன்னுடையது ஆகிவிட்டது. எனக்கு எந்த சுமையும் இல்லை. பாப்தாதா விரும்பினால் எங்கே வேண்டுமானாலும் சேவைக்கு பொறுப்பாளர் ஆக்கட்டும். உடல் மூலம் சேவை செய்விக்கட்டும், மனம் மூலமாக மனசேவை செய்விக்கட்டும், எங்கே வேண்டுமானாலும் வைக்கட்டும், எந்த அறையில் வேண்டுமென்றாலும் வைக்கட்டும், சாதாரண கஞ்சி வேண்டுமென்றாலும் அருந்த கொடுக்கட்டும், அல்லது 36 வகை உணவை உண்ண கொடுக்கட்டும். ஆனால் எப்பொழுது என்னுடையது என்று எதுவும் இல்லையோ, உன்னுடையதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? பகவான் தன்னுடைய குழந்தைகளை எப்பொழுதும் உடலால், மனதால், பணத்தால், பொருளால் நன்றாக வைத்து கொள்வார். இது தந்தை அளிக்கும் உத்தரவாதம். பிறகு நீங்கள் ஏன் சுமையை தூக்குகிறீர்கள்? அன்று கூட கூறினோம் இல்லையா? அனைத்தும் உன்னுடையது என்று கூறுபவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், தந்தை என்ன அருந்த கொடுக்கிறாரோ அதை சாப்பிடுங்கள், குடியுங்கள் மற்றும் சந்தோஷமாக இருங்கள். நினைவு செய்யுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேலை மட்டும்தான். மற்ற அனைத்து வேலைகளையும் தந்தை அவரே செய்து விடுவார். ஒரே ஒரு வேலையையோ செய்ய முடியும்தான் இல்லையா? என்னுடையது என்று எப்பொழுது கூறுகிறீர்களோ அப்பொழுது மனம் சஞ்சலம் அடைகிறது. இந்த கடினமான விஷயம் என்றுதான் யோசிக்கிறீர்கள் இல்லையா? கடினம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதை நீங்கள் கடினமாக்கி விடுகிறீர்கள். என்னுடையது என்ற உணர்வு கடினமாகி விடுகிறது, மேலும் உன்னுடையது என்ற உணர்வு சுலபமாக்கி விடுகிறது. உலக நன்மைக்கான பாவனை வைத்தீர்கள் என்றால் உலக நன்மைக்கான காரியம் விரைவிலேயே முடிந்துவிடும். மேலும் தன்னுடைய ராஜ்யத்தில் சென்று விடுவீர்கள். அங்கே இந்த மாதிரியான விசிறியை வீசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள். வெப்பம் அதிகமான காரணத்தினால் அனைவரும் கையில் பல வண்ணங்களிலான விசிறி கொண்டிருக்கின்றது. அங்கே இயற்கை உங்களுக்கு விசிறும் ஒவ்வொரு வைரமும் அந்த அளவு ஒளி வீசும். அது இந்த காலத்து லைட்டை விட அதிசயமான லைட்டாக இருக்கும். எப்பொழுதும் உங்கள் மாளிகையில் 9 வண்ணங்களின் வைரத்தின் ஒளி பரவி இருக்கும். எவ்வளவு நல்ல லைட்டாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். 9 வண்ணங்கள் கலந்த ஒளி எவ்வளவு நன்றாக இருக்கும். மேலும் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு வண்ண லைட் கூட அணைந்து எரிந்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது. எனவே சேவை காரியத்தை நிறைவேற்றி முடிவு செய்யுங்கள். நீங்கள் சம்பன்னம் ஆனீர்கள் என்றால் அனைத்து சுகங்களும் நிறைந்த ராஜ்யம் கண்டிப்பாக வந்தே விடும். புரிந்ததா? இன்றோ அனைவரும் செல்வதற்கான நாள். பாப்தாதாவும் விரைவில் செய்தால் அப்பொழுதுதான் நீங்களும் செல்வீர்கள். இப்பொழுதோ ட்ரெயின் கூட்டத்தில் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிறகோ உங்களுடைய மாளிகையில் முன்னுக்கும் பின்னுக்கும் அநேக விமானங்கள் நின்று கொண்டிருக்கும். ஓட்டுநருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். சிறு வயது பருவத்திலேயே இயக்க முடியும். சின்ன குழந்தையும் பொத்தானை அமுக்குவார், உடனே பறந்து சென்று விடுவார். விபத்தோ ஏற்படாது. விமானங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் அனைவரும் எவரடி ஆகிவிடுங்கள். சொர்க்கமோ தயாராகவே இருக்கிறது. விஸ்வகர்மா கட்டளையிடுவார். மேலும் மாளிகைகள், விமானங்கள் தயார். ஈஸ்வரிய மந்திர சக்தியின் பிராப்திகளின் நகரம். அனைவரும் விசிறியை அசைத்து கொண்டிருந்தார்கள். இதுவும் நல்ல காட்சியாகத்தான் புகைப்படம் எடுக்கப் போகிறார்கள். இந்த மாதிரி பல வண்ணங்கள் அடங்கிய விசிறியை வீசுபவர்கள் அடங்கிய சபையை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
நல்லது. எப்பொழுதும் உங்களுடையது உங்களுக்கு தான் தெரியும் என்று திட எண்ணம் வைத்திருக்கும். எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்காக சுபபாவனை வைத்திருக்கும். எப்பொழுதும் நினைவு மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு சின்னம் ஆக்கக்கூடிய அந்த மாதிரி எவரடி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।